இந்த போட்டி நிறைந்த வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை நம்ம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. குருதேவர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு நீதிமன்றத்துல குமாஸ்தா வேலை வாங்கிட்டானா, அதாவது கோர்ட்ல. உடனே அவனுக்குள்ள ஒரே சந்தோஷம், நான் கிளர்க் ஆயிட்டேன், கோர்ட்ல வேலை கிடைச்சிருச்சு. அவனுடைய அந்த மனசும் அவனுக்குள்ள இருந்து, ஆமா நீ கிளர்க் ஆயிட்ட, சாதிச்சுட்ட. அந்த குமாஸ்தா வேலை பார்த்துட்டு வக்கீலுக்கு படிக்கிறான். அப்புறம் அதே கோர்ட்ல வக்கீலம் ஆயிடுறான். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம், நான் வக்கீல் ஆயிட்டேன், இதே கோர்ட்ல சாதிச்சுட்டேன். இந்த உள்ள இருக்கக்கூடிய மனசு என்ன சொல்லுது, ஆமா நீ சாதிச்சுட்டேன். அப்புறம் நிறைய வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கேஸ் எல்லாம் வாதாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதே கோர்ட்ல ஜட்ஜ் ஆயிடுறான், நீதிபதி ஆயிடுற. உடனே நான் நீதிபதி ஆயிட்டேன், சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன். அவனுடைய அந்த மனசும் ஆமா நீ சாதிச்சுட்டேன்னு எதிரொலிக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. அப்புறம் வீட்டில் அப்படியே ஒரு கைத்துக்கட்டல் போட்டு படுத்துட்டு, இத்தனை காலம் நம்ம என்ன சாதிச்சோம்? இந்த சம்சார வாழ்க்கை தான் நம்மளை ஓட வைக்குது, நம்மளை உணராம செய்யுது. இந்த பந்தங்கள்ல இருந்து நம்ம விடுபடும் போதுதான் நம்மளோட ஆத்மாவை உணர முடியும், இறைவனை உணர முடியும். அப்படி அந்த இறைவனை உணரத்தான் ஜெகத்குரு ஆதிசங்கரர் இங்க வலியுறுத்துறாரு.